السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. وقال نبينا صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபியார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு காலகட்டத்தை விரைவாக நெருங்கவிருக்கிறோம். சென்ற வாரம் மக்காவினுடைய மகத்துவமிக்க மாண்புகள் பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் தெளிவாக பார்த்தோம். உலகத்திலேயே நகரங்களிலேயே 2 நகரங்கள் 3 நகரங்கள் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. மக்காவிற்கு அடுத்த அந்தஸ்தில் மதீனா நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதீனா என்ற ஊர் இப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகரத்திற்கு சென்றதற்கு பிறகுதான் மதீனா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. மதீனா என்ற பெயர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன் அதனுடைய பெயர் யத்ரிப் என்பதாக அழைக்கப்பட்டது. பெருமானாருக்கு இந்த பெயர் பிடிக்கவில்லை. பெருமானார் எப்போது அங்கே காலடி எடுத்து வைத்தார்களோ அன்றிலிருந்து அந்த நகரத்தினுடைய பெயர் மதீனா. அந்த நகரம் வசிக்க முடியாத ஒரு வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு விசித்திரமான நகரம் தான் அந்த மதீனா நகரம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமிர்து பிகரியத்தின் தஅக்குலுல் குரா. எல்லா நகரங்களையும் மிகைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரத்தில் நான் தங்க வேண்டும் என்று இறைவனால் ஏவப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். தன்ஃபின் நாஸ கமா யன்ஃபில் கீருல் ஹபஸ். உலகனுடைய கொல்லனுடைய உடை எப்படி இரும்புகளினுடைய துரும்புகளை எல்லாம் தகர்த்து விடுமோ அதுபோல அந்த மதீனா நகரம் மக்களை பாவத்தில் இருந்து நீக்கிவிடும் என்று சொன்னார்கள் நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த புனித நகரத்தில் தங்க வேண்டும் என்று வசிக்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மதீனா நகரம் இருக்கிறது இவ்வளவு பெரிய சிறப்புகளை அடைந்ததற்கு காரணம் பெருமானாரினுடைய துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா
என்னை ஹிஜ்ரத் செய்யும்படி நாடியிருக்கிறார். மக்கா நகரத்திலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று நாடியிருக்கிறார். நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று அந்த ஊரினுடைய பலவிதமான சிரமங்களையும் தாண்டி தங்கி இருந்தார்கள். அந்த ஊருக்காக வேண்டி நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள். அல்லாஹ் அந்த நகரத்தை மிக புனிதமானதாக ஆக்கி வைத்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம் தோட்டத்திற்கு சென்றால் அந்த பேரித்தம் தோட்டத்தில் இருந்து விளையக்கூடிய முதல் பேரித்தம் பழம் அதை என்ன செய்வாங்கன்னா அந்த மரத்துல இருந்து பறிச்சு சொல்லுவாங்களா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாயினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா. பெருமானாரினுடைய நிறைவான துஆ. பெருமானார் இந்த மதீனா நகரத்திலே உழைத்திருக்கக்கூடிய பேரித்தங்கிழங்கு கனிகளை எடுத்து விட்டு பெருமானார் துஆ செய்வார்களா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, ரப்பே ரஹ்மானே இந்த பேரித்தம் பழங்களிலே நீ பரக்கத்து செய் என்பதாக பெருமானார் துஆ செய்வார்களா. இன்றும் கூட மதீனா நகரத்திற்கு செல்பவர்கள் சொல்வதுண்டு, நாங்கள் காணாத பேரித்த பழங்கள் இல்லை, இதோ வகை வகையான பேரித்த பழங்கள். நான் சமீபத்தில் கூட ஒரு பேரித்த பழத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு கை அளவிற்கு இருந்தது. இப்படியும் பேரித்த பழம் இருக்கிறதா? மதீனாவிலே ஏராளமான பேரித்த பழத்தினுடைய வகைகள், ருசியும் சுவையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை அடித்துக் கொள்ளும் அளவிற்கு மிகைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஏராளமான பேரித்த பழங்கள், ஏராளமான ரகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் பரக்கத்து செய்து கொண்டே இருக்கிறார், அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பெருமானாரினுடைய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா. அடுத்து பெருமானார் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, ரப்பே இந்த மதீனா நகரத்திலும் நீ பரக்கத்து செய்ய வேண்டும், நீ அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று அந்த மதீனா நகரத்திற்காக பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். மதீனாவிலே கிடைக்கக்கூடிய எந்த உணவுப் பொருள்களாக இருக்கட்டும், எந்த விளைச்சல்களாக இருக்கட்டும், எல்லாம் நம் ஊரிலே ஒரு கிலோ ஒரு பொருளை வாங்கும் போது அங்கே கிடைக்கக்கூடிய அளவுகளிலேயும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்ற செய்தியை பெருமானாரினுடைய துஆ காட்டி கொடுக்கிறது. ஏனென்றால் பெருமானார் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாயினா, நிறுத்தக்கூடிய நிறுத்தல் அளவுகளிலேயும் ரப்பே நீ பரக்கத்து செய்து விடு, நீ அபிவிருத்தி செய்து விடு என்ற பெருமானாரினுடைய துஆ இருக்கிறது. அதனாலதான் பெருமானார் இப்படி துஆ செஞ்சாங்களாம், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம கலீலக வ ரசூலக வ இன்னஹு தஆக லிமக்கத. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த மக்கா நகரம் மேம்பட வேண்டும், உலகத்தினுடைய நாடுகள் எல்லாம் இங்கே செழிப்பை காண வேண்டும், இந்த நகரத்தை புனிதமாக ஆக்க வேண்டும் என்று நீர்நிலையற்ற விவசாய பூமியற்ற ஒரு பாலைவனமான அந்த பகுதிக்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய அற்புதமான பிரார்த்தனை இருந்தது. ரப்பே வ மிஸ்லஹு மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா செழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பே வ இன்னி அதுஊக லில் மதீனா, நான் இந்த மதீனா நகரம் செழிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன். மிஸ்லி மா தஆக லிமக்கத அவ் மிஸ்லஹு. ரப்பே அவர்கள் மக்காவிற்கு எப்படி துஆ செய்தார்களோ, பிரார்த்தனை செய்தார்களோ, அதை விட அதிக மடங்கு இந்த மதீனாவிலே நீ பரக்கத்து செய்ய வேண்டும், இந்த மதீனா நகரத்தை நீ புனிதமாக்க வேண்டும் என்ற பெருமானாரினுடைய துஆ. அந்த அளவிற்கு துஆ செய்தார்களாம். பேரித்தக்கனிகள் வரும்போதெல்லாம் பெருமானார் மதீனா நகரத்திற்கு துஆ செய்வார்களாம். அந்த பழங்களுக்காக வேண்டி துஆ செய்வார்களாம். துஆவினுடைய கடைசி உச்சக்கட்டம் என்னவானது? மிகப்பெரிய புனிதமான நகரமாக இன்றைய மதீனா நகரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் அது மட்டும் இல்லை, பேரித்த பழத்தை பறிச்சு தான் சாப்பிட மாட்டாங்களாம்.
சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லி அந்த மரத்தினுடைய முதல் கனியை சாப்பிட கொடுப்பார்களாம். ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள், பாவமறியா பச்சிலம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விளைச்சல்களாக இருக்கட்டும், முதலில் அந்த சிறார்களுக்கு கொடுக்கும் போது சிறார்களினுடைய உள்ளங்கள் சந்தோஷமடையும். அதனால் ரொம்ப பரக்கத்தை பன்மடங்காக ஆக்குவான் என்பதாக இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே எழுதி காட்டுகிறார்கள். பெருமானாரினுடைய துஆ ஏராளம் ஏராளம். பெருமானார் இந்த மதீனாவிற்காக வேண்டி ஒரு பிரத்யேகமான ஒரு துஆவையும் செய்திருக்கிறார்கள். முதல்ல மதீனாவுக்கு போறாங்க. இன்னைக்கும் கூட ஹாஜிமார்களுக்கு தெரியும், உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும், மதீனாவினுடைய கிளைமேட் ஒரு வித்தியாசமா இருக்கும். போனவர்கள் எல்லாம் சென்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்வதுண்டு, மக்கள் இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல, மதீனாவுக்கு போனோம் காய்ச்சல் வந்துருச்சு, மதீனால போனோம் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் மீது இன்று நடந்த நடைமுறை அல்ல, அன்றே நடந்த நடைமுறை. சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல மதீனால போய் தங்க போறாங்க. தங்க போன ஃபஸ்டக்கா அபூபக்கர் வஸ்டக்கா பிலால் எல்லாம் போய் என்ன செய்றாங்க, வஹிய வபிஅத்து, இந்த மதீனாவினுடைய கிளைமேட் ஒன்று எங்களுக்கு ஒத்து வரல, உடம்பெல்லாம் ரொம்ப முடியாம போயிருது, லூஸ் மோஷன் போகுது, காய்ச்சல் அடிக்குது, சளி பிடிச்சிருதுன்னு சொல்லி சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஊருக்கு வந்தோம், ஆனா இந்த ஊர் எங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே சொல்கிறார்கள். தன் தோழர்கள் எல்லாம் என்ன இப்படி கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருக்கிறார்கள், முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற நிலையை பார்த்த பெருமானார், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கமா ஹப்பப்த மக்கா, ரப்பே ரஹ்மானே, உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்கும் நீ மக்கமா நகரத்தை பிரியமானதாக ஆக்கியுள்ளாய், அதே போன்று இந்த மதீனா நகரத்தையும் என் சஹாக்களுக்கு நீ புனிதமானதாகவும் பிரியமானதாகவும் ரப்பே ஆக்கிவிடு என்று பெருமானார் அத்தோடு விட்டு வைக்கவில்லை. அவர் அஷத்த அதைவிட கடுமையான பிரியத்தை இந்த மதீனா நகரத்திற்கு ஆக்கி வைத்து விடு என்று பெருமானார் துஆ செய்துவிட்டு, இங்கு இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் ரப்பே, இந்த சிரோச நிலைகளை எல்லாம் சரியாக்க ரப்பே என்று பெருமானார் துஆ செய்கிறார்கள். துஆ செய்ததற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் கிடைத்தது என்ற வரலாற்று தெளிவுகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பெருமானார் அந்த இடத்திற்காக வேண்டி துஆ செஞ்சிருக்கிறார்கள். இன்றளவும் கூட அந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய சமயத்துல அந்த மதீனாவுக்கு போனாவே காய்ச்சல் வந்துடும், இந்த மதீனாவுக்கு போனாவே சளி பிடிச்சுக்கும், இருமல் வந்துரும்னு சொல்லி யாருடைய நாவிலும் வரக்கூடாது. காரணம் முஹப்பத் என்பது அந்த மதீனா நகரத்திலே இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் இந்த துஆவின் மூலம் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். என்ன நிலைகள் வந்தாலும் அந்த மதீனா நகரத்தை பிரியப்பட்டே தீர வேண்டும். அதே போல பெருமானார் இப்படியும் சொல்லியிருக்கிறார், மதீனாவை யாராவது அசைக்கணும்னு நினைச்சா ரொம்ப அவங்கள அசைச்சிருவான்னு சொல்லியிருக்கிறார். சகதத்தில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா யகூத் இலா யகீது அஹ்லுல் மதீனா அஹதும் இல்லா இம்மாஅல் கமா இம்மாஅல் மில்ஹு ஃபில் மா, மதீனா நகரத்தை சூழ்ச்சி செய்து அழித்து விட வேண்டும் யாராவது கட்டடம் கட்டினால் ரப்பு தண்ணீரிலே உப்பு எப்படி கரைத்து போய்விடுமோ அது போல அவர்களை கரைத்து விடுவான், சூழ்ச்சியாளர்களை ரப்பு ஒடுக்கி விடுவான். மதீனா நகரத்திற்கு எதிராக யாருடைய சூழ்ச்சி இருந்தாலும் ரப்பு அவர்களை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியுள்ளார்கள். மதீனா அஸாபஹுல்லாஹ், யாராவது மதீனா நகரில் வசிக்கக்கூடிய மனிதர்களை துன்புறுத்த வேண்டும், பயமுறுத்தாட்ட வேண்டும் என்று விரும்பினால் அஸாபஹுல்லாஹ், இங்கே யாரும் இங்கே வர தேவையில்லை, ரப்பே
களம் இறங்கி அவர்களை பயமுறுத்தி ஆக்கி விடுவான் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டு, வழக்குமார்களினுடைய சாபம் உண்டு, உலகத்தினுடைய எல்லா மனிதர்களினுடைய சாபமும் சாபக்கேடும் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். மதீனா நகரத்தை பற்றிய கெட்ட எண்ணம் யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக் கூடாது என்று பெருமானார் வன்மையோடு கண்டிப்போடு சொல்லி காட்டினார்கள். நிறைய பேர் சொல்வதுண்டு, நான் அந்த புனித நகரத்திலே மரணிக்க வேண்டும், அந்த நசீபை ரொம்ப வழங்க வேண்டும் என்று நிறைய பேர் கதற உண்டு. ரப்பே எனக்கு ஹரம் ஷரீஃபிலே மௌத்தை கொடு, ரப்பே அந்த மதீனா நகரத்திலே எனக்கு மரணத்தை கொடு என்று கேட்கக்கூடியவர்கள் ஏராளம். காரணம் என்ன தெரியுமா? லா யஸ்பிரு அஹதுன் அலா லிஅபாஹா ஃபயமூது இல்லா குன்து லஹு ஷபீஅன் லஹு யௌமல் கியாமா. அந்த மதீனா நகரத்திலே ஒருவர் அங்குள்ள கிளைமேட்டுகள் எல்லாவற்றையும் அந்த சீதோஷணைகளை தாங்கிக் கொண்டு அந்த நகரத்திலே வசித்து இருந்து என்ன நடந்தாலும் சரி, என் உடலுக்கு என்ன இடர்பாடுகள் வந்தாலும் சரி என்று பொறுமையோடு அந்த மதீனா நகரத்திலே தங்கி இருந்து ஒரு கால அவருக்கு மரணம் வந்துவிட்டு என் பூமியிலே அடக்கம் செய்யப்படுவார். ஆனால் குன்துலஹு ஷபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமா. நாளை கியாமத்தினுடைய வேளையிலே அவருக்காக வேண்டி நான் பரிந்துரையாளராக இருப்பேன், என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும், என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மதுஹபினுடைய இமாம் மதீனா விட்டு எங்கேயும் போக மாட்டாராம். எங்க மதீனா வெளியில வாங்க போலாம், வரவே மாட்டாங்களாம். ஹஜ்ஜிற்காக வேண்டிய தவிர அந்த மதீனா நகரத்தை விட்டு அவர்கள் செல்லவே மாட்டார்களாம். காரணம் கேட்ட போது சொன்னார்களா, இந்த மதீனாவிலே நான் மரணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பெருமானாரினுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் அல்லவா, பெருமானாரினுடைய பரிந்துரை கிடைக்கும் அல்லவா. நிறைய பேர் இழுத்து பார்த்தார்கள். பக்தாது இஸ்லாமிய மையமாக திகழ்ந்திருக்கக்கூடிய பக்தாதிலே நீங்கள் கல்வியை போதித்து தார்கள் என்று எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். நிறைய இஸ்லாமிய நாடுகளில் அழைத்தார்கள், அவர்கள் மறுத்தார்கள். காரணம், நான் மதீனத்திலே மரணமாக வேண்டும், பெருமானாரினுடைய நாளைய ஷஃபாஅத்தை நாளைய பரிந்துரையை நான் நசீபாக்க வேண்டும் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிரியப்பட்டார்களாம். தன் வாழ்நாளில் அவர்கள் செருப்பு போட்டு கூட நடந்ததில்லையாம் மதீனத்தினுடைய மண்ணிலே. காரணம் கேட்டபோது சொல்வார்களாம், பெருமானார் நடந்த பூமி அல்லவா, எத்தனை இடங்களில் பெருமானாரினுடைய பாதங்கள் சஞ்சரித்திருக்கும் அந்த இடங்கள் எல்லாம் என் கால்கள் செருப்போடு படுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று காலில் கூட செருப்பு அணியாமல் நடந்து சென்றவர்கள் ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸரத் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த மக்கால இருந்து மதீனால இருந்து இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் மதீனாவினுடைய சிறிய பொடி கற்களை கொண்டு வருவார்களாம், மண்ணை கொண்டு வருவார்களாம். யாராவது உடல்நிலை சரியில்லை என்று ஓதி பார்க்க வரும்போது மதீனத்தினுடைய சிறிய பொடிய கற்களையும் அங்கிருக்கக்கூடிய மண்ணையும் அவர்களுக்கு கொடுப்பார்களாம், வாங்கி செல்வார்களாம். சிலர் கேட்டார்களாம், உடல்நிலை சரியில்லை என்று உங்களிடத்தில் வருகிறார்கள், மதீனாவினுடைய கல்லையும் மண்ணையும் கொடுக்கிறீர்களே என்று கேட்டபோது, துர்பத்து அர்தினா ஷிஃபாஉல் லிமர்தினா, இந்த மதீனத்து மண் கூட ஷிஃபா, நோய்களுக்கெல்லாம் நிவாரணம் என்று பெருமானாரினுடைய வாக்கு இருக்கிறது. இந்த மதீனத்தினுடைய மண் கூட, இந்த மதீனத்தினுடைய கற்கள் கூட நோய்களை ஷிஃபாவாக்கும் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு மண்ணையும் கல்லியையும் வாரி வாரி கொடுப்பார்களாம். ஹஸரத் ஹுசைன் இப்னு மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு கிராமவாசி பெருமானாரிடத்திலே வருகிறார். மதீனாவிலே இருந்த சமயம், நான் உங்களின் கரத்தினால் பரக்கத்தினால கரத்தினால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கிறார். பெருமானாரும் அவருக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்து விட்டார்கள். பெருமானாரினுடைய கரத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்.
சென்று போகிறார். போனதற்கு பிறகு அந்த மதீனாவிலே அவருக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. அவருக்கு சிந்தை என்னவோ, ஒருவேளை இந்த மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றதினால் எனக்கு காய்ச்சல் வந்து விட்டதோ என்று நினைத்து மீண்டும் பெருமானாரிடத்திலே போய் சொல்லுகிறார், என் இஸ்லாத்தை நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு கேட்கிறார். பெருமானார் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப போறாரு, என் இஸ்லாத்தை கொஞ்சம் வாபஸ் வாங்கிருக்கேன், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்கிறார். பெருமானார் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது முறையும் என் இஸ்லாத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். பெருமானார் அப்பயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆள் என்ன செஞ்சாரு, நேரா போய் அவருடைய வாகனத்து மேல ஏறி நேரா புறப்பட்டு வெளியே போயிட்டார். அப்பதான் பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்னாங்களா, இன்னமல் மதீனத்து கல் கீரி தன்ஃபி ஹுபுஸஹா வ யன்ஷஉ தய்யிபஹா. இந்த மதீனா நகரம் எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா? இங்கே கெட்டவர்கள் இங்கே நடமாட முடியாதுன்னு சொன்னாங்க. நல்லவர்களுக்கு ரப்பு செழிப்பை தருவான், கெட்டவர்களை இந்த பூமி விரட்டி அடித்து விடும் என்று சொன்னார்கள். இதோ அந்த கிராமவாசி சென்று கொண்டிருக்கிறார். இங்கே நல்லவர்கள் மாத்திரம்தான் வசிக்க முடியும், இங்கே கெட்டவர்களுக்கு வேலை இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களா? மதீனா நகரம் எவ்வளவு பெரிய மேன்மையை தாங்கிய நகரம், ஒரு பெரிய சிறப்புகளை அடைந்த நகரம். காரணம் என்ன தெரியுமா? இதோ பெருமானாரினுடைய புனித உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. உலகத்தினுடைய எல்லா முஃமின்களுக்கும், எல்லா வலிமார்களுக்கும், எல்லா சாலிஹீன்களுக்கும், எல்லா முத்தகீன்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்கும், எல்லா நபிமார்களுக்கும், உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கும், உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் நபிக்கும், எல்லா நபிமார்களுக்கும் அவர்தான் தலைவர். உலகத்திலே இந்த புனிதர் இல்லை என்றால் இந்த அகிலத்தையும் இறைவன் படைத்திருக்க மாட்டார். அந்த புனிதரினுடைய பூவுடல் அந்த மதீனா நகரத்தினுடைய அந்த மண் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மண் பட்ட அந்த மண்ணில் பட்ட அந்த புனித உடலினால் அந்த மண்ணே மிகப்பெரிய பிரகாசத்தை அடைந்து விட்டது. உலகத்திலே மிகச்சிறந்த பூமியாக அந்த மண் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த நகரமாக அந்த மண்ணை எல்லாம் ஆக்கிவிட்டார். பெருமானாரினுடைய புனித பாதத்தையும் புனித உடலையும் சுமந்த ஒரு அற்புதமான நகரம் அந்த மதீனா நகரம். பெருமானார் சொன்னார்கள், மன் ஸாரனி பஅத மௌதி ஃபகஅன்னமா ஸாரனி ஃபீ ஹயாத்தி. மரணத்திற்கு, என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி என் கபரை பார்க்க வந்தீங்கன்னு சொன்னா என்னை நீங்கள் ஹயாத்திலே நான் உயிரோடு இருக்கும் போது என்னை பார்த்ததை போல என்று சொன்னார்கள். மதீனாவிற்கு செல்லக்கூடியவர்கள் ஏராளம். சென்ற அந்த இடத்திலே அந்த புனித ரவுதாவிலே நின்று கொண்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று மனமார்ந்த தங்களினுடைய ஸலவாத்தினை அங்கே பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாரை சந்திக்க சென்றால் பெருமானாரினுடைய ஷஃபாஅத் என்னும் உயர்ரக அந்த பரிந்துரை என்பது கட்டாயமாகிவிட்டது என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான இடம். உலகத்தினுடைய எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்திலே கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே ஒரு இடத்திலே நின்று கொண்டு ஸலவாத்திற்காக வேண்டி மட்டும் ஒரு ஊரில் இருந்து, ஒரு நாட்டில் இருந்து, உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் சென்று புறப்பட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையை அங்கே மொழிவதற்காக வேண்டி செல்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலே இந்த சிறப்பு இடம் உலகத்திலே எந்த இடத்திலும் கிடையாது. அதே போல நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்று சக்தியினுடைய நாளாக, சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கிறது. இன்று பிறை தெரிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால துல்ஹஜ் பிறையினுடைய 1வது பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. பெருமானார் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 பிறைகளிலே நோன்பு நோற்றார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அதே போல பெருமானார் சொன்னார்கள், இதா தஹலத்தில் அஷ்ரு வ அராத அஹதுக்கும் அய்யுதஹா ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ அதுஃபாரிஹி. பெருமானார் சொன்னார்கள், யாராவது குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் துல்ஹஜ் பிறை
பார்த்ததிலிருந்து அவர் தன்னுடைய முடியை வெட்டக்கூடாது. குர்பானி கொடுக்கிற வரைக்கும் தன்னுடைய தலைமுடிகளையும் உடல் முடிகளையும் வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது என்று பெருமானார் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய முடிகளை வெட்டுவதாக இருந்தாலும் நகங்களை களைவதாக இருந்தாலும் இன்று இன்ஷா அல்லாஹ் அசருக்குள் சூரியன் மறைவதற்குள் தங்களுடைய வேலைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வது முஸ்தஹப்பான பிரியமான காரியமாக இருக்கிறது. இடத்தில் நிறைய பேர் கேட்டுட்டாங்க, அது ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, முடியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி செய்யக்கூடாது? காரணம் இரண்டு விஷயங்களை கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். ஒன்று, குர்பானி என்பது ஹஜ்ஜினுடைய அமலுக்கு ஒப்பான ஒரு செயல். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, நகத்தை வெட்டக்கூடாது, இரண்டாவது முடிகளை களையக்கூடாது. இது ஹாஜிமார்களுக்கு கட்டாயமான ஒரு செய்தி. அப்போ ஹஜ்ஜினுடைய அந்த அமலைத்தான் இங்கு இருக்கக்கூடியவர்கள் குர்பானியின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஹாஜிக்கு ஏதோ ஒரு அளவு ஒப்பானவர்களாக இருப்பதினால் இவர்களும் கண்டிப்பாக இந்த செயல்களை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். இரண்டாவது ஒரு காரணத்தை எழுதும் போது, குர்பானி ஆடு மாடு ஒட்டகம் கொடுப்பது என்பது ஒரு மனிதனுடைய உயிருக்கு பகரமாக கொடுக்கப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக தான் அல்லாஹ் ஆட்டை இருக்கு சொன்னான். ஒரு உயிருக்கு பகரமாக உயிரை தரப்படுகிறது. அப்போ ஒரு நம்முடைய உயிருக்கு பகரமாக ஒரு ஆட்டை நாம் குர்பானி கொடுக்கும் போது அதிலே முடியும் அடங்கும், நகங்களும் அடங்கும். ஒரு மனிதனுடைய முழு அங்கங்களையும் இந்த முழு ஆட்டிலே பார்க்க முடிகிறது. இந்த ஆடும் மனிதனுடைய முழு உடலினுடைய அங்கங்களும் ஒன்றாக இருக்கிறது. முடிகளையும் நகங்களையும் மாத்திரம் எடுத்து விடும் போது அந்த அங்கங்களிலே குறைபாடுகள் ஏற்படுகிறது. அதனால் தான் இங்கே மனிதர்கள் முழு அங்கமாக அந்த ஆட்டை கொடுக்க வேண்டும் என்ற நியத்து செய்யும் போது இவருடைய உடலில் இருந்தும் எந்த பொருளும் மிஸ் ஆகிடக்கூடாது, முடிகளையும் நகங்களையும் களைந்து விடக்கூடாது. ரப்பினுடைய ரஹ்மத்து ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இரண்டு உறுப்புகளை அகற்ற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை பெருமானார் கூறியிருக்கிறார்கள் என்று ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கேட்டதைப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.